ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூன் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற்பகுதியில் 10ஆம் இடமான ரிஷபத்திலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனின் இந்த சாதகமான நிலைமையால் மாதம் முழுவதும் உங்கள் மனநிலை நன்றாகவும் தெளிவாகவும் இருக்கும். வெகு நாட்களுக்கு பிறகு பல கிரகங்கள் இந்த மாதம் சாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் நற்பலன் கொடுப்பது மகிழ்ச்சியை தருகிறது. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் நன்மையாக அமைகிறது. 2-11 கூடிய புதன் ஜூன் 15 வரை 10ஆம் இடமான ரிஷபத்திலும் பிறகு 11ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான மாதம். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். விரும்பிய இடத்தில் நினைத்த பாடங்களை படிக்கும் சூழ்நிலை அமையும். 3-10 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடமான ரிஷபத்தில் ஜூன் 12 வரை இருந்து பிறகு 11ஆம் இடமான மிதுனத்துக்கு செல்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சாதகமாக இந்த மாதம் அமையும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் பல சேலஞ்சஸை சந்தித்து போட்டி பொறாமைகளையும் தாண்டி முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் நன்றாக நடத்தலாம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். 4-9 கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக இருந்து சுக சௌகரியங்களை கொடுக்கிறார். வீடு மனை வாகன வசதிகள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தையின் நிலைமையிலும் நல்ல வளர்ச்சி, வருமானம் இருக்கும். மொத்தத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. 5-8 கூடிய குரு 10ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவடையும். குரு பார்வை 2ஆம் இடமான கன்னி, 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பொருளாதாரம் மேம்படும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் நிலைமை ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்காது. காரணம், 4ஆம் இடத்துக்கு குரு பார்வையோடு சனி பார்வையும் விழுகிறது. எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். 6-7 கூடிய சனி 7ஆம் இடமான கும்பத்தில் கண்டச்சனியாக இருந்து உடல்நிலையில் பிரச்சனைகளை கொடுக்கிறார். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம், உங்கள் ராசியான சிம்மம், 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. 4-9 சனி பார்வையால் பெற்றோர் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாது. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 2இல் இருக்கும் கேத்து குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையை உண்டு பண்ணலாம். 8இல் இருக்கும் மீன ராகுவும் சஞ்சலங்களை கொடுக்கலாம். 2இல் கேத்து, 8இல் ராகு, 7இல் சனி, இந்த 3 கிரகங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் இந்த மாதம் சாதகமாக உள்ளது. ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நல்ல மாதமாக அமைகிறது. 12 கூடிய சந்திரன் 8ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. ஆஞ்சநேயர் வழிபாடும் சூரிய வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 1, 2, 28, 29, 30. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம்.
நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.